அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 17 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், அதுவும் இன்றைய தகவல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க இன்ஃபர்மேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். குறிப்பாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம லொக்கேஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கும் சரி, சில கஷ்டங்கள் இருக்குது. ரெகுலராக கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறேன். குறிப்பிட்ட நாளைக்கு தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தலாம். இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு உயர்வில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. பட் எஃப்ஐஎஸ் நேற்று மாதிரி இன்றைக்கும் பை பண்ணியிருக்காங்க. 4667 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி விற்றுருக்காங்க, 2006 கோடிக்கு விற்றுருக்காங்க. இவங்க சேல் பண்ணதோட எஃப்ஐஎஸ் டபுளாக தான் பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டும் உயர்வில் முடிஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ் லிமிடெட் 1420 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 7038 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டில் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். பட் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் 8% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 12% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து டவுனாக தான் இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமும் ஒரு காரணம். போன வருஷம் வந்து அதர் இன்கமோட இந்த வருஷம் அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 22 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5%. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 30 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. இதோட பேமெண்ட் வந்து 30 ஜூனுக்குள்ளே அக்கௌண்ட்க்கு வந்துடும். செக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், கன்சல்டிங்கில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 720 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 475 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் ஆனது 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 15% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு அப்பில் முடிஞ்சிருக்கு ரிசல்ட்டு. ஸோ நல்ல ஒரு டிசனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 2 ரூபா 10 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.25%. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 20 ஜூனு. செக்டர் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸில் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் 4216 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 639 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் இது இயரில் சேல்ஸ் 30%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 18% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 90 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 2.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல, கூட வரும். செக்டர் பார்த்திங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. டாடா எல்எக்ஸி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4899, 172 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 1% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 13% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது டாடா எல்எக்ஸியோட ரிசல்ட்டு. அதேமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 75 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.5%. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல, கூட வரும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், கன்சல்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 246 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 316 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 50 பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் வந்து 0.25% குறைவு. செக்டர் வந்து கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இல்லை, அது ஏதோ டேட்டா மிஸ்டேக் நினைக்கிறேன். மேபி செக்டர் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. ஜியோ ஃபைனான்ஷியல் என்ன பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்டது. நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 13, 3:2 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 2 ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸ் தருவாங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஏப்ரல் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்காத அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக பார்க்குறது சில்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21,684, 21 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு, போனஸு, ரிசல்ட்டு மூணுமே அறிவிக்கிறாங்க. அதாவது டிவிடெண்டு, போனஸ் அறிவிக்கிறாங்க, அதோட ரிசல்ட்டாக அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் 12 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. சில்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட். குஜராத் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 258 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 23 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்டில் இருக்காங்க. 2 ரூபா 30 பைசா சென்ற வருடம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 1116 ரூபா, 23 ஏப்ரலில் தான் டிவிடெண்ட் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டீ அண்ட் காஃபியில் இருக்காங்க. 7 ரூபா 75 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 187 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 24 ஏப்ரல் மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச்
டேட்டா பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. ₹1 ஆல்ரெடி ஜனவரியில் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். நெஸ்லே இந்தியா லிமிடெட் ₹2,415 கரண்ட் ப்ரைஸ், 24 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டு ₹14.25 ஆல்ரெடி இந்த வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்ட். வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம நெஸ்லே இந்தியா. சாலிபத்ரா ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹537 கரண்ட் ப்ரைஸ், 24 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். போனஸ் கொடுத்து 3 போன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு போனஸும் தரல. ஸோ போனஸ் என்ன மாதிரி தருவாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நல்லா ரிசல்ட் வச்சுருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டிவிடெண்ட் வந்து சும்மா தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பை மிஸ்டேக்கில். ஸோ போனஸ் அறிவிக்கிறாங்க. செக்டர் அப்படின்னா என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. சில மிஸ்டேக் இப்படி சின்னதாக வரும். அதெல்லாம் கனெக்ட் ஆகி இது ஏன்னா ஒரு நாளைக்கு நியூஸை உடனே சொல்லும் போது கொஞ்சம் சில தவறுகள் நடக்கிற வாய்ப்பு தான் இருக்குது. நம்மளுக்கு தேவை முக்கியமான மேட்ரு போனஸு, டிவிடெண்டு, ரிசல்ட்டு. ஸோ அதை மட்டும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹653 கரண்ட் ப்ரைஸ், 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங். இந்த வருஷம் ஆல்ரெடி ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் ₹183 கரண்ட் ப்ரைஸ், 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒராக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் ₹7,952 கரண்ட் ப்ரைஸ், 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் ₹240 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 3-4% டிவிடெண்ட் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. டிசிபி பேங்க் லிமிடெட் ₹127 கரண்ட் ப்ரைஸ், 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க. ₹1.25 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் லிமிடெட் ₹113 கரண்ட் ப்ரைஸ், 26 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா 4 தடவை ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மன்சாலி இன்ஜினியரிங். மேற்கொண்டு ₹1 எதிர்பார்க்கலாம். எஸ்எல்என் பியரிங் லிமிடெட் ₹376 கரண்ட் ப்ரைஸ், 27 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ₹7 டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1105 கரண்ட் ப்ரைஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹5.25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ₹134 கரண்ட் ப்ரைஸ், 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஆயில் கம்பெனி. போன வருஷம் பார்த்திங்கன்னா ₹7 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் சிடிஎஸ்எல் ₹1242 கரண்ட் ப்ரைஸ், 3 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காங்க. இதில் செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்னு போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் சில மிஸ்டேக். என்ன காரணம்னா ஒரே நேரத்தில் நியூஸ் ரெடி பண்ணும்போது சில தவறுகள் வரும். நம்மளுக்கு தேவையான முக்கியமான நியூஸை பாருங்கள். சில தவறுகள் அங்கங்கே சின்னதே நடக்கும். சிடிஎஸ்எல் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை நான் செக்டார் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சில நண்பர்கள் கேட்குறாங்க செக்டார் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபேஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணுங்கன்னு. அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சில தவறுகள் அதில் தான் பெரும்பாலும் நடக்குது. மற்றபடி நியூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ₹19 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க போன வருஷம். சிடிஎஸ்எல். அல்கைல் அமைன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ₹1888 கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. ₹10 டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. தெர்மேக்ஸ் லிமிடெட் ₹3399 கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ₹12 டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸோ ஸ்மித் லைன் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் ₹2909 கரண்ட் ப்ரைஸ், 13 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபார்மசூட்டிக்கல் ₹12 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ₹32 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 12லேருந்து 32 வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுஜிலான் எனர்ஜி லிமிடெட் ₹55 கரண்ட் ப்ரைஸ், 100.8 மெகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது சன்சியூர் எனர்ஜிங்கிற கம்பெனி. ஸோ நல்ல ஒரு பெரிய மெகாவாட்டு தான். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கிடச்சிருக்கு சுஜிலான் எனர்ஜி லிமிடெடுக்கு. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ₹332 கரண்ட் ப்ரைஸ், 10,60,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மேடான ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அது ஃபுல் ஃபார்மாக என்னென்னு தெரில. ஜெனசிஸ் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் லிமிடெட் ₹701 கரண்ட் ப்ரைஸ், 15 கோடிக்கான ஒரு ரிப்பீட்டட் ஆர்டரு. ஆல்ரெடி கொடுத்த ஆர்டரில் மேற்கொண்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பூனா சேர்ந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன். பிரைட்காம் குரூப் லிமிடெட் ₹10 கரண்ட் ப்ரைஸ். இவங்களோட நிறைய கேசஸ் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஜிடிஎல் பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட் அது லிஸ்ட் ஆகிட்டு அதை நான் அப்டேட் பண்ண முடியல. ஏன்னா நான் லீவில் இருந்த அந்த டைமில் அது லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
பட் இந்த பிரைட்காம் பிசிஜி வந்து இன்னமும் லிஸ்ட் ஆகல, இன்னமும் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது, கேஸில் தான் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரலில் தான் வந்து பிஎஸ்சி லிமிடெட் வந்து கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி அந்த ரிவொகேஷனுக்கு. ஸோ 14ஆம் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க பேங்கில், இது கோர்ட்டில். 15 ஏப்ரலில் வந்து பிரைட்காம் குரூப் வந்து ஃபைல்டு ரீஜாயினர் வித்தின் 12 hours திரும்ப அவங்க ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 ஏப்ரலில் வந்து ஏரிங் இருந்துச்சு கோர்ட்டில், பட் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் எடுத்துக்கல. அன்றைக்கி நிறைய இப்போ வேறு சில காரணங்கள் இருந்ததுனால கோர்ட்டில் அன்றைக்கி அந்த கேஸ் வரல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து 22 ஏப்ரலில் எடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக லிஸ்ட் பண்ணதுக்காண்டி வேலையில் இருக்காங்க, ரீவொகேஷனுக்காண்டி திரும்ப ரீலிஸ்ட் பண்ணதுக்காண்டி. பட் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 22 ஏப்ரலில் வந்து இந்த கேஸை வந்து அவங்க வழக்கில் எடுத்துடுவாங்க, விசாரணைக்கு எடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மேபி ரிசல்ட் வந்துச்சுன்னா மேபி அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி கூட ஒரு கேஸ் இருக்குது 17 ஏப்ரலில். அது வேறு ஏதோ ஒரு இதே கேஸ் சம்மந்தப்பட்டது தான், பட் வேறு ஒரு செக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கும் ரிசல்ட் என்ன ஆகுங்கிறது தெரில. ஸோ மேற்கொண்டு ஏதோ அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நானும் மாட்டியிருக்கேன் இந்த ஸ்டாக்கில். ஸோ பார்க்கலாம், நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.